இப்படியே இருந்தேன்னா அப்படியே நித்திரையா போயிட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம். அந்த போட்டோ எடுத்தது முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர். இவன் அச்சினம் என்னண்டா, பாராளுமன்றத்திற்குள் அசந்து தூங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் விழித்தெழுந்ததும் மக்களை பார்த்து நான் தூங்கவில்லை, தியானத்தில் இருந்தேன் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை வெளியிட்டதால் பெரும் அதிர்வலைகள். ජනාධිපති නීති හදන්න ගියොත් ව්‍යවස්ථාපිත ඒකාධිපතිත්වයේ. ජනාධිපති නීති හදන්නේ නැහැ. නීති හැදීම් බලය දෙන පාර්ලිමේන්තුවට. මම කිසිසේත්ම ව්‍යවස්ථාපිත ඒකාධිපති දක්වා යන්නේ නැහැ. නීති තමුන් අසල නීතියක් හදලා දෙන්න. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது பாராளுமன்றிற்குள் எதிர்க்கட்சிகளை பதறவிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. மஹிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்களான நளின் பெர்னாண்டோ மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு வழங்கப்பட்ட 25 கால கடூழிய சிறை தண்டனை மீண்டும் உறுதிப்படுத்திய உயர் நீதிமன்றம். ஜனாதிபதி அனுரவின் முன்னிலையில் பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட தமிழர், ஜனாதிபதிக்கு பாராட்டுகளை தெரிவித்த தமிழ் மக்கள். கணமுல்ல சஞ்சீவ கொலையில் வெளிவந்த பேரதிர்ச்சி. இசாரா செவ்வந்தி கெசல் பத்ர பத்மே மாத்திரமல்ல, மேலும் 9 பேர் இதிலே குற்றவாளிகள். மிக விரைவில் கைதுகள் ஆரம்பம். இப்படியே இருந்தேன்னா அப்படியே நித்திரையா போயிட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம். அந்த போட்டோ எடுத்தது முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர். இவன் அச்சினம் என்னண்டா, எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள், போட்டோ எடுத்து மீடியா ஒன்று கொடுத்தா நான் நித்திர கொள்றேன் காட்டினா இந்த பேரை கெடுக்கலாம் தானே நடந்த கடைசி அவைக்கு தானே அடி விழுந்தது. ஜனாதிபதியின் தாளாட்டலால் தான் நித்திர ஒண்ணா. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையில் உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்த போது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தூங்கி வழிந்த காணொலிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அங்கே இவ்வளவு கூச்சல்கள் சத்தம் இருந்தாலும் அர்ஜுனா ராமநாதன் கடும் உறக்கத்தில் இருந்து விழித்திருந்தார். பின்னர் சிங்கள ஊடகங்கள் அவரிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது தான் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்ததாகவும் அந்த அசதியில் தான் உறங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ் மக்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்ட விடயமானது வடக்கிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ இந்த பாதீட்டில் எந்த பிரயோசனமும் இல்லை என்றும், ஒரு பாயும் தலகணையும் இருந்திருந்தால் தான் நன்றாக படுத்து உறங்கியிருப்பேன் எனவும், அப்படித்தான் இருந்தது ஜனாதிபதியின் பேச்சு என்ற அடிப்படையில் அப்படியே தனது கருத்தை மாற்றி குறிப்பிட்ட விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழர்கள் தரப்பில் இந்த மனிதரை எதற்காகத்தான் நாடாளுமன்றம் அனுப்பினோம் என்ற அடிப்படையில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையிலேயே அர்ஜுனா ராமநாதன் இந்த பதிலை அளித்துள்ளார். எனவே வடக்கிற்கு எந்த ஒதுக்கீடும் இல்லை. போன முறையாவது வட்டுவாகல் மற்றும் யாழ்ப்பாண நூலகத்திற்கு பாதைகளுக்காகவும் நிதி ஒதுக்கீடு வந்தது. ஆனால் இம்முறை வடக்கிற்கு எதுவுமில்லை. அந்த வரவு செலவு திட்ட புத்தகம் என்னிடம் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்ததுமே தான் சற்று அசந்து விட்டேன் என்றும், அந்த அசதியில் இருந்தபோது ஜனாதிபதியும் தாளாட்டினார், தான் உறங்கியதாகவும் மக்கள் மத்தியில் அவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து கடும் விமர்சனங்கள் தற்போது அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பாதாள உலக தலைவரான கணமுல்ல சஞ்சீவவின் கொலையில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும், அவர்களில் 4 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகி உள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இந்த கொலையில் 6 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கணமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த பிரிவின் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலும் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர்.
ඉස්සර වුණේ මොකද්ද? ඉස්සර වුණේ ඉස්සර තියෙනවා ඡන්දත් නැහැ සල්ලිත් නැහැ. මතකද? දැන් සල්ලි තියෙනවා. දැන් සල්ලි තියෙනවා. හරිද? අන්න. ඒකට ජනාධිපති නීති හදන්න ගියොත් ව්‍යවස්ථාපිත ඒකාධිපතිත්වයේ. එලා ජනාධිපති නීති හදන්නේ නැහැ. නීති හැදීම් බලය දෙන පාර්ලිමේන්තුවට. මම කිසිසේත්ම ව්‍යවස්ථාපිත ඒකාධිපති දක්වා යන්නේ නැහැ. நீதி சம்பா தமிழ் அசல நீதியா கதல என்ன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடும் அற்ற குடும்பங்களுக்காக 2500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் 3850 மில்லியன் ஒதுக்கீடு ரூபாய் 5000 மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறை அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக 27,000 புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கெனதோர் இல்லம் அழகான வாழ்க்கை வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். 2026இல் 10,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள 7,200 மில்லியனுக்கு மேலதிகமாகவும் மேலும் 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கொழும்பின் பல பகுதிகளிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மொரட்டுவை, பேலியகுடை, தெமட்டகுடை, மகரமகம மற்றும் கொட்டாவ ஆகிய இடங்களில் சுமார் 1996 வீடுகளுக்காக ஏற்கனவே ரூபாய் 6,500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வீடுகள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் வழங்கப்பட உள்ளன. அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டட தொகுதியை புனரமைப்பதற்கு 1,180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் மலையக மக்களுக்காக 1,700 ரூபாய் வரையில் கொடுப்பனவு வழங்கப்படும் என்பதையும் அவர் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் பற்றி குறிப்பிடும் போது பாராளுமன்றத்திற்குள் அதற்கான சட்டங்களை உருவாக்கி என்னிடம் சமர்ப்பிக்கின்ற போது நிச்சயமாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும், அதற்கான நிதியும் எங்களிடம் இருக்கின்றது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் 25 ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பிணையில் விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த பிணை விண்ணப்பங்களை கொழும்பு நிரந்தர மூவர் கொண்ட மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் நிராகரித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது 14,000 கரம் போர்டுகளையும் 11,000 டாம் போர்டுகளையும் சட்டவிரோதமாக வாங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 53 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் மே மாதம் 29ஆம் தேதியன்று கொழும்பு நிரந்தர 3 நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலம் தண்டனை உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் அந்த மேல்முறையீட்டு மனுக்களுக்கு உட்பட்டு தங்களை ஜாமீனில் விடுவிக்க கோரி இந்த ஜாமீன் விண்ணப்பங்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையிலேயே உயர் நீதிமன்றமானது இந்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. கொட்டாஞ்சேனையில் 16ஆம் ஒழுங்கையில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். சொகுசு காரில் வந்த குழு ஒன்று பாதிக்கப்பட்டவரை துரத்தி சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பழனி ரொமேசின் தரப்புக்கும் கண்ணா தரப்புக்கும் இடையிலான மோதலின் தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கலாம் எனவும் சம்பவத்தில் பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அனுராதபுரத்தின் அதிபரின் கையொடக்க தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி பேலியகுட நகராட்சி மன்றத்தின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நகராட்சி கவுன்சிலராக இருந்தார். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார்.
சம்பந்தப்பட்ட அதிபர் தற்போது தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த அதிபர் நீண்ட காலமாக ஏராளமான அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர்களின் தொலைபேசி எண்களை தமது தொலைபேசியில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்பதும் விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்தார். பிரதம நீதியரசர் பிரதி பத்மன் சூரசேன தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதம நீதியரசர் நாடு திரும்பும் வரை நீதிபதி துரைராஜா பொறுப்பு வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.